வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்கள் வேத கணித அடிப்படையில் மிக இலகுவாக எவ்வாறு ஈரிலக்க எண்களுக்கான வர்க்கமூலங்களை காணலாம்ன்றதை பற்றின ஒரு சிறிய காணொலியை தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எந்த விதமான அதாவது 100க்கும் குறைந்த ஈரிலக்க எண்களின் வர்க்கங்களை எவ்வாறு காணலாம். உதாரணமாக நம்ம 59 எனும் ஒரே இந்த 59 எண்ணின் வர்க்கத்தை காண்பது இதில் இருக்கக்கூடிய 2 இலக்கங்கள் 9, 5. ஆக இங்க 9 வர்க்கம் 81, 5 வர்க்கம் 25. இந்த முதலாவது உள்ள உறுப்பினது வர்க்கம் 25, அடுத்துள்ள இலக்கம் 9, 9 வர்க்கம் 81. அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய 3 இலக்கங்கள் 5 தர 9 தர 2 5 9 2 5 தர 9 தர 2 5 9 ஆல் பெருக்கிற பொழுது 45 45 2 ஆல் பெருக்கினீங்களா இருந்தால் 90. ஆக இந்த 90ங்கிறத இங்க இருக்கக்கூடிய இந்த நடுவில் இருக்கக்கூடிய 5க்கும் 8க்கும் பொதுவா போடும் 9 0. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இத கூட்ட போறோம். 1 8 5 இங்க 25 25 ஓட 39 கூட்டுவீங்களா இருந்தால் 34. சரி, சோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம நேரடியான விடை எடுக்கிறோம். 59 வர்க்கம் 3481. சரி, இலகுவான முறையில் எந்த ஒரு எண்களுக்குமான வர்க்கமூலங்களை காணலாம். சரி, வேணும்னா உதாரணம் இன்னொரு இலக்கத்துக்கு வரும். இலக்கம் 93 வர்க்கம். இது 93ன்னு சொல்லக்குள்ள 9 3 2. ஆகவே 9 வர்க்கம் 81. 3 வர்க்கம் இங்க 3 வர்க்கம் எடுக்கிறது ஒரு தனி ஒரு எண். ஆகவே 9ஆவது எனவே எழுதுவோம் 09. முதலாவது உறுப்பினர் வர்க்கம் 81, அடுத்துள்ள இலக்கம் 3, 3 வர்க்கம் 09. 3 பெருக்கம் 9 தர 3 தர 2 9 3 27 27 இரண்டாவது இருக்கிற பொழுது 54. இப்ப கூட்டுங்க 9 4 6 8 86 49 8649. இதற்கு 93 வர்க்கம். வர்க்கம் காண்பதற்கான எந்த ஒரு ஈரிலக்க எண்களின் வர்க்கத்தை காணுவார்கள் இது மிகவும் இலகுவான முறையிலே நீங்கள் வர்க்கத்தை காண்பதற்கான இலகுவான வழியாக அமைக்கும். அடுத்த காணொலியில் நம்ம மூவிலக்க எண்கள் இதோட 100க்கும் அதாவது 90க்கும் 110க்கும் இடைப்பட்ட வர்க்கங்களை எவ்வாறு காண்பது என்பதை அடுத்த காணொலி மூலமாக காணலாம். வணக்கம்.